ஒரு தருணம் இது. அதாவது இன்றைக்கு 285 வருஷங்களுக்கு முன்னால் கொண்ட வருஷம் 916ங்கிற வருஷத்தில் குளச்சல் யுத்தம் நடைபெற்றது. அதற்கு முன்னோடியாக அன்று திருவிதாங்கூரை ஆண்டு வந்த அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மாங்கிற மகாராஜாவும் அவர் கூட பொன்பாண்டி தேவர் என்னக்கூடிய படை தளபதியாக அவருக்கு சேவை புரிந்தவர். அவருமா இங்கே வந்து சஸ்திர பூஜை, ஆயுத பூஜைங்கிறது மேற்கொண்டு பகவானுக்காக வீரகேரள பாயாசங்கிற ஒரு விசேஷமான நிவேத்தியம் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு சென்று தான் இந்த குளச்சல் யுத்தம்ங்கக்கூடிய இந்த போரை நடத்தினாங்க. அதில் உலக வரலாறுலேயே முதல் முறையாக ஒரு ஐரோப்பிய படையை தோற்கடித்து நமது நாட்டுக்கு பெருமை சேர்த்த திருவிதாங்கூர் படை அந்த போரில் வெற்றி பெற்றது. அதோட ஞாபகமார்த்தமாக உள்ள ஒரு பூஜையை தான் இன்றைக்கி இங்கே திருவட்டார் ஆதிகேஸ்வர பெருமாள் சுவாமி சன்னதியில் நம்ம அந்த பூஜையை தந்திரி, கோவில் தந்திரியான வஞ்சியூர் அப்பியர மடத்தை சேர்ந்த திரு கோகுல் திருமேனி அவர்கள் வந்து இந்த பூஜையை இன்றைக்கி சிறப்பாக நடத்தியிருக்கார். அது இந்த தசமி திதியும் ரேவதி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய வைசாக மாதம்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதத்தில் அந்த நாள் வருது. அதே நாளில் இந்த 285 வருஷம் முன்னாலே எந்த நாளில் அந்த வைபவம் அந்த பூஜை நடந்ததோ அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம அதை சிறப்பாக பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த திருவிதாங்கூர் ராஜ வம்சத்தை சார்ந்தவர்கள் அவங்களோட ஆட்சிகளை நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதோட பொன்பாண்டி தேவரோட வம்சத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்து மரவப்படையோட சார்பில் வந்து இந்த ஆயுத பூஜையில் கலந்துட்டு பகவான்கிட்டேருந்து தர்ம விஜயத்துக்காக அந்த ஆயுதத்தை கைப்பற்றிக்கிறாங்க. மேலும் மேலும் சிறப்பாக நம்ம நாட்டில் தர்மம் செழிக்கணும் என்றும் கோயில் விஷயங்கள் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம எல்லோரும்